Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.2ல் மூன்றாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்னென்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காணுங்கன்னு கேட்குறாங்க. அதாவது மரக்கூம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கூம்பு, இந்த மாதிரி ஒரு கூம்பு இருக்குன்னு வச்சுங்க. இந்த கூம்போட இதுதான் ஒரு மரக்கூம்பு. இந்த கூம்போட சுற்றளவுனா என்ன? சுற்றளவுனால கூம்பை பொறுத்த வரைக்கும் அடி சுற்றளவு தான். ஸோ அதோட அடி சுற்றளவு 484 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூம்போட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கூம்போட கன அளவு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். கூம்பின் உயரம் = 105 சென்டிமீட்டர், சுற்றளவுனால அடிச்சுற்றளவு தான். ஸோ அடிச்சுற்றளவு = 484 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கூம்பின் கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன தேவை? ஆரோட வேல்யூ, அதாவது கூம்பின் ஆரமும் ஹெச்சோட வேல்யூவும் தேவை. அதாவது கூம்பின் ஆரமும் கண்டுபிடிக்கணும், கூம்போட உயரமும் கண்டுபிடிக்கணும். உயரம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 105 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூம்போட ஆரத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கூம்பின் ஆரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அடிச்சுற்றளவோட ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அடிச்சுற்றளவோட ஃபார்முலா என்ன? 2πr = 484. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணணும்? கன அளவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 2πr = 484 போட்டோன்னா இப்போ இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 × பையோட வேல்யூ என்ன? 22/7 × r = 484. இப்போ நெக்ஸ்ட்டு ஆரை மட்டும் இங்கே வச்சுங்க. r = 484 இன்ட்டு இங்கே இருக்க இந்த ஹோல் டிஜிட்டும் என்னென்ன என்ன மாறும்? தலைகீழ மாறும். அப்படியே இங்கே 2 இருக்குது. அப்போ 2 இந்த பக்கம் என்ன மாறும்? 1/2 மாறும். இன்ட்டு 22/7 இருக்குது. இந்த 22/7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் 7/22 மாறுமா? இப்போ இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 1 2s are 2, 2 2s are 4, 2 4s are 8, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 11s are 22, 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2, 1 11s are 11, 11 11s are 121. போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். r = இங்கே ஒரு 11 இருக்கா? 11 × 1 × 7. இதை டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 × 1 எவ்வளோ? 11 தான். அப்போ 11 × 7 எவ்வளோ? 77 சென்டிமீட்டர். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 77 சென்டிமீட்டர் தான் என்னன்னா ஆரோட வேல்யூ. இப்போ நம்ம கூம்போட கன அளவு கண்டுபிடிக்கலாமா? கூம்போட கன அளவு கண்டுபிடித்து ஆரோட வேல்யூவும் ஹெச்சோட வேல்யூவும் வேணும். அதாவது கூம்பின் ஆரமும் கூம்பின் உயரமும் வேணும். கூம்பின் உயரம் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. கூம்போட ஆரம் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? கூம்போட ஆரத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கூம்பின் கன அளவுன்ட்டு ஃபார்முலா எழுதிங்க. கூம்பின் கன அளவு = என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. ஓகேங்களா? எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு r². ஆரோட வேல்யூ 77. அப்போ r²னா 77 இன்ட்டு 2 வாட்டி எழுதணுமா? மறுபடியும் 77 இன்ட்டு h. ஹெச்சோட வேல்யூ என்ன? ஹெச்சோட வேல்யூ இங்கே கொடுத்துருப்பாங்க. எத்தனை? 105 சென்டிமீட்டர். அப்போ ஹெச்ன்ற இடத்துல என்ன பண்ணணும்? 105 சென்டிமீட்டர் போடணும். 105 சென்டிமீட்டர். இப்போ இதை கேன்சல் பண்ண பார்க்கலாம். பாருங்கள். 1 7 7 × 11 எவ்வளோ? 77 வருமா? இப்போ பாருங்கள். 1 3 3. இப்போ இதை 10 மட்டும் எடுத்துங்க. 3 3 9 மீதி 1 இருக்கும். 1 அங்கே போச்சுன்னா 15 வரும். 3 × 5 15 35. இப்போ இது அப்படியே மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம பெருக்கணும். இங்கே என்ன இருக்குது? 1 பெருக்கல் 22 பெருக்கல் 11 பெருக்கல் 77 பெருக்கல் 35. என்ன பண்ணோன்னா நம்ம முதல்ல 1 × 22 22 தான். 22ஐயும் 11ஐயும் பெருக்கணும். அப்புறம் 11ஐயும் 77ஐயும் பெருக்கணும். அப்புறம் 77 35 பெருக்கணும். இது எல்லாத்தையும் பெருக்கணும். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 6,62,190 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா கன அளவு இல்லையா? ஸோ நம்ம சென்டிமீட்டர் க்யூப்னு பண்ணணும். பார்த்துங்க. இது எல்லாத்தையும் பெருக்கணும்னு நம்மளுக்கு நீங்கள் ஒரு வாட்டி கூட போட்டு பாருங்கள். 6,52,190 தான் ஆன்சராக கிடைக்கும். இது பக்கத்தில் அழகு என்ன பண்ணணும்னா சென்டிமீட்டர் க்யூப்னு போடணும். கன அளவுன்றதுனால என்ன பண்ணால் சென்டிமீட்டர் க்யூப்னு போடணும். வெறும் சென்டிமீட்டர்னு போடக்கூடாது. இப்போ எடுத்து எழுதிங்க. கூம்பின் கன அளவு = கூம்பின் கன அளவு
கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, இதுதான் அது கூம்போட கன அளவு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு இதோட முடியுது.